திருச்சியில் பர்னிச்சர் கடை உரிமையாளர் வீட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண் விவகாரத்தில் மிரட்டல் விடுத்து பணம் பறிக்கும் முயற்சியா? நடந்தது என்ன? திருச்சி பெட்டவாய்த்தலை சக்தி நகரை சேர்ந்தவர் கணபதி. இவருடைய மனைவி விஜயலட்சுமி உய்யக்கொண்டான் திருமலையில் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இவருடைய கடையில் ஜனனி என்ற பெண் வேலைக்கு சேர்ந்துள்ளார். அப்போது அவர் தன்னை இலங்கை அகதி என்றும் தனக்கு பெற்றோர் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். இந்நிலையில் கடையின் உரிமையாளர் விஜயலட்சுமியின் மகனான செந்தில்குமார் ஜனனியுடன் நெருங்கி பழக அவ்வப்போது அவருக்கு பண உதவியும் செய்துள்ளார். ஆனால் நாளடைவில் ஜனனியை தேடி பல ஆண்கள் கடைக்கு வந்ததால் விஜயலட்சுமி அவரை கண்டித்ததோடு வேலையை விட்டு நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஜனனி ஜீயபுரம் காவல் நிலையத்தில் செந்தில்குமார் மீதும் அவருடைய தாய் விஜயலட்சுமி மீதும் புகார் கொடுத்திருக்கிறார். செந்தில்குமார் தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும் செந்தில்குமாரின் குடும்பத்தினர் தன்னை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தியதாகவும் ஜனனி புகாரில் தெரிவித்திருக்கிறார். மேலும் செந்தில்குமாருடன் தனிமையில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளத்தில் பரப்பி விடுவதாகவும் மிரட்டுவதாகவும் ஜனனி தன்னுடைய புகாரில் குறிப்பிட்டிருந்தார். ஜனனியின் புகாரின் அடிப்படையில் ஜீயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி இரவு விஜயலட்சுமி வீட்டுக்கு ஜனனி மற்றும் சென்னையை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி பிரமுகர் என்று கூறப்படக்கூடிய சுதாகர் உட்பட 3 பேர் சென்றுள்ளனர். அவர்கள் விஜயலட்சுமி மற்றும் அவருடைய மகன் செந்தில்குமாரை தாக்கியதோடு 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் பெட்டவாய்த்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சுதாகர், ராஜேஷ்குமார், டி சேந்தன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்துள்ளனர். ஆட்களை வைத்து மிரட்டக்கூடிய அளவிற்கு ஜனனி பெரிய ஆளா என்று செந்தில்குமார் அவரை பற்றி விசாரித்திருக்கிறார். அதில் தனியாக இருக்கக்கூடிய ஆண்களை காதல் வலையில் வீழ்த்தி பணம் பறிக்கக்கூடிய வேலையை ஜனனி செய்து வருவதை செந்தில்குமார் கண்டுபிடித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் ராமர் என்பவரை காதலிப்பதாக கூறி அவரிடமிருந்து ஜனனி பணம் பறித்திருப்பதாகவும் இது குறித்த வழக்கு நடந்து வருவதாகவும் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இதேபோல ஜனனியும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து பலரை மிரட்டி பணம் பறித்து இருப்பதாக செந்தில்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார்.